ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 3ஆம் நாள் தொடக்கம். ஓ குருவே, நாசரகிதமான வஸ்துவிலிருந்தே பிரம்மம் என்றும் மாயை என்றும் 2 நிலைமைகள் உண்டானதென்று அருளி செய்தீர்கள் அல்லவா? அதை இன்னும் விவரமாய் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆதி அந்தமின்றி நாசமில்லாததாய் இருக்கின்ற வஸ்து எப்பொழுது ஆகாசமாகின்றதோ அப்பொழுது மேல் என்றும் கீழ் என்றும் 2 நிலைமைகள் உண்டாகின்றன. அவைகளில் மேலாயிருக்கிற வஸ்து பிரம்மமும் கீழாயிருக்கிற வஸ்து மாயையும் ஆகும். மாயையிலிருந்தே எல்லாம் உண்டாயிருப்பது. நாம் எவைகளையெல்லாம் கேட்கின்றோமோ, காண்கின்றோமோ, அறிகின்றோமோ அவைகளெல்லாம் அம்மாயையிலேயே இருக்கின்றன. மாயை இல்லாவிடில் யாதொரு வஸ்துவும் இல்லை. மாயை இல்லையானால் பிரம்மம் என்கிற ஒரு நிலைமையும் இல்லை. அது என்னவென்றால், பிரம்மமாய் தானாயிருக்கிற வஸ்து சலனம் உண்டான போது அந்த சலனத்துக்குத்தான் மாயை என்று சொல்லுவது. மாயையாயிருக்கிற தனது சக்தி எப்பொழுது தன்னில் லயிக்கின்றதோ அப்பொழுது யாதொன்றும் இல்லை. பிரம்மம் என்கிற ஒரு நிலைமையும் இல்லை. தனக்கு சலனம் உண்டாகும் பொழுது பிரம்மம் என்கிற ஒரு நிலைமையும் உண்டானது. அது பிரம்மையாகும். எப்பொழுது பிரம்மையாயிருக்கின்ற சலனம் தன்னில் அடங்குகின்றதோ அப்பொழுது அடிமுடி இல்லாமல் ஓசையற்றதாய் காண முடியாததாய் சூன்ய பதவியாகிய ஆனந்தம் உண்டாகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் பிரம்மம் என்கிற நிலைமை இல்லை. ஓசை முதலானவைகளாகிய எல்லா நிலைமைகளும் உண்டாகின்றது மாயையிலிருந்தே ஆகும். மாயை என்றால் யாதொன்று இல்லாததோ அதுவே ஆகிறது. இக்காணுகிற சராசரங்கள் அல்ல. ஆனால் உலகத்தில் மாயை என்று சொல்லி வருகின்றது இக்காணுகின்ற சராசரங்களுக்கே ஆகும். அது சரியல்ல. மாயிலேதான் எல்லாம் நிலை கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை மாயை. மாயை இல்லாவிடில் யாதொன்றும் இல்லை. அது எப்படி என்றால், இதோ பாருங்கள், ஒரு குத்து விளக்கு. இந்த விளக்கை உண்டாக்குவதற்கும் இங்கே கொண்டு வந்து வைப்பதற்கும் எடுத்துக்கொண்டு போவதற்கும் இதை கழற்றுவதற்கும் துடைப்பதற்கும் மற்றும் பல செய்வதற்கும் அடிப்படையாய் இருக்கின்றது பூமி. பூமி இல்லாவிடில் இதை உண்டாக்குவதற்கோ கொண்டு வந்து வைப்பதற்கோ கழட்டுவதற்கோ துடைப்பதற்கோ யாதொன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த விளக்குக்கு பூமி என்று சொல்வதற்கிடமில்லை. பூமிக்கு பூமி என்றும் விளக்குக்கு விளக்கு என்றுதான் பெயர். ஆனால் மேற்சொன்ன பிரகாரம் செய்வதற்கு பூமியே அடிப்படையாக இருக்கின்றது. இதுபோலவேதான் ஏதாவது ஒன்று உண்டாவதற்கோ உண்டாக்குவதற்கோ நசிப்பிப்பதற்கோ நசிப்பதற்கோ கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ எல்லாவற்றுக்கும் அடிப்படையாயுள்ளது மாயை. மாயை இல்லாவிடில் மேற்சொன்னவை யாதொன்றும் உண்டாக இடமில்லை. ஆகையால் காணப்படுகிற இச்சராசரங்கள் யாவும் மாயிலேயே இருக்கின்றன. இதற்கு அடிஸ்தானம் மாயை. பார்க்கின்ற இவை யாவும் மாயை அல்ல. மாயை என்கிறது யாதொன்று இல்லாததாகிறதோ அதுவே ஆகும். அதாவது யாதொன்று என்பது நித்தியமாய் இருக்கின்றது. அந்த நித்தியமான வஸ்து அறிவு. அறிவென்கிறது ஞானம். ஞானம் என்பது போதம். அந்த போதம் என்பது வித்தை. வித்தை என்பது அக்ஷரம். அந்த அக்ஷரம் என்பது தான்.
அப்பொழுது தானாயும் அக்ஷரமாயும் வித்தையாயும் போதமாயும் ஞானமாயும் அறிவாயும் நித்தியமாயும் உள்ளது இல்லாமல் போகின்றதற்கே மாயை என்று பெயர். மாயை என்பது அனித்தியமாகி, அறிவில்லாததாகி, அஞ்ஞானமாகி, போதமில்லாததாகி, வித்தை இல்லாததாகி, அக்ஷரம் இல்லாததாகி, தான் இல்லாததாகி தீருகின்ற நிலைமையாகும். அது எவ்வாறெனில், இப்பொழுது நமக்கு அறிவுண்டோ இல்லையோ? அறிவு உண்டு. அந்த அறிவு என்று சொல்வது எதுவென்று உம்மால் சொல்வதற்கு முடியுமோ? சொல்வதற்கு முடியாது. அறிவு என்பது நாம் கேட்கின்றதும் காண்கின்றதும் அறிகின்றதும் அல்ல. ஆனால் இவ்விதம் கேட்கின்றதும் காண்கின்றதும் அறிகின்றதுமாகிய இவையாவும் தான் என்னும் அறிவாயிருக்கிற வஸ்து தன்னிடமிருந்து வெளியே வந்து வியாபிக்கும் போது அதில் பிரதிபிம்பமாயும் எதிரொலியாயும் கேட்பதும் காணுவதும் அறிவதுமாகும். ஆனால் அறிவு என்கிற வஸ்து நம்மில் இல்லை என்றால் நமக்கு யாதொன்றும் கேட்கவோ காணவோ அறியவோ முடியாது. அது எப்படி என்றால், ஒருவன் செத்து போகிறான். செத்து போனால் பிணமாகிறது. அந்த பிணத்திற்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? முடியாது. அது ஏன்? செத்து போனதினால். செத்தபோது அதற்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. அறிவு இல்லாதிருப்பதற்கு காரணம் என்ன? ஜீவன் இல்லாததினால். ஜீவன் இல்லை என்று எவ்விதம் தீர்மானித்தீர்? யாதொரு அசைவும் சேஷ்டியும் இல்லாததினால். ஒரு மனிதன் தூங்கும் பொழுது சலனமோ சேஷ்டையோ ஏதேனும் உண்டோ? இல்லை. அப்பொழுது அவன் செத்து விட்டான் என்று சொல்வதுண்டோ? இல்லை. ஏன்? அவனுக்கு ஜீவன் இருப்பதனால். அவனுக்கு எப்பொழுது ஜீவன் உண்டென்று எதை கொண்டு தீர்மானித்தீர்? அவன் சுவாச உட்சுவாசம் செய்கிறதினால். செத்தான் என்று என்ன காரணத்தால் தீர்மானிக்கப்பட்டது? சுவாச உட்சுவாசம் இல்லாமற் போனதினால். அப்பொழுது ஜீவனுடைய சக்தியாகிய வாயு நம்மில் இருக்கின்ற போது மாத்திரமே நமக்கு அறிவு இருக்கின்றது. நம்மில் இருக்கின்ற ஜீவசக்தியாகிய வாயு முழுதும் இல்லாமற் போனால் நமக்கு யாதொரு அறிவும் இல்லை. அது எப்படி என்றால், ஒருவன் செத்து போகிற சமயத்தில் மேல் மூச்சு வாங்கி புருவ மத்தியத்திற்கு கீழாய் கொஞ்சம் ஜீவன் மாத்திரம் இருக்கின்ற போது கண்களினாலும் முகத்தினாலும் சேஷ்டைகளை காண்பிக்கின்றான். மற்ற யாதொரு அவயங்களையும் அசைக்க முடியாது. அந்த ஜீவ சக்தியாகிய வாயு வெளியே போய்விட்டால் அந்த பிணம் யாதொரு சேஷ்டையும் அசைவும் இல்லாமல் ஒரு மரத்துன்றுக்கு ஒப்பாய் அங்குமிங்கும் உருட்டினால் உருளவும் தீயில் வைத்தால் எரிந்து போகவுமாகிறது. அப்பொழுது அதற்கு யாதொரு அறிவும் இல்லை. அதன் காரணம் என்ன? அதற்கு ஜீவசக்தியாகிய வாயு இல்லாததினால். தவிர ஒருவன் படுத்து தூங்கும் பொழுது அவனுள்ளில் வாயுவின் கதி உண்டோ? உண்டு. அவனை தட்டி கூப்பிட்டாலோ அறியும். அதற்கு காரணம் என்ன? அவனுள்ளில் வாயு நடனம், அதாவது கதாகதம் செய்வதனால். பிணத்திற்குள் வாயு கதாகதம் செய்கிறதுண்டோ? இல்லை. ஆனால் அந்த பிணத்தை தட்டினாலோ உருட்டினாலோ நெருப்பில் எரித்தாலோ அறிகிறதுண்டோ? அறிகிறதில்லை. ஏன்? அது என்ன காரணம்? அதனுள் வாயு கதாகதம் செய்யாததால். அப்பொழுது அறிவாயிருக்கிற வஸ்து எது? ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு. தவிர நீர் 5-6 தினங்களுக்கு முன் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசித்திருந்தீர். அந்த காரியம் உம்முடைய ஞாபகம் விட்டு போயிருக்கிறது. அதை பற்றி மறுபடியும் ஞாபகம் வருவதற்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? அதை பற்றி ஆலோசிக்க வேண்டும். அப்படி ஆலோசிக்கின்ற சமயத்தில் உம்முடைய சுவாச கதியானது உமதுள்ளில் அடங்குகிறதோ அல்லது வெளியில் போகின்றதோ? அது வெளியில் போகாமல் எனதுள்ளிலேயே தான் அடங்குகின்றது. அவ்விதம் ஆழ்ந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கும் சமயத்தில்
உமது முன்னிலையில் ஒருவன் போவானேயானால் அவனை நீர் காணவோ அறியவோ முடியுமா? முடியாது. அது ஏன்? நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.